வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தற்போது நடப்பது திராவிட மாடல் ஆட்சியின் பார்ட் 1 தான். 2026 2.0 விஷன் லோடிங் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். 2026 ஒரே வெர்ஷன் அதிமுக வெர்ஷன் தான் இபிஎஸ். பாஜகவுடன் முடிந்துவிட்டது அதிமுக வெர்ஷன் திமுக. வார்த்தை ஜாலங்களில் மல்லு கட்டும் திமுக அதிமுக என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது பேசிய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை காவல்துறை சார்பாக வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் 2026 ஆண்டு எனது பயணம் தொடரும் என்று அவர் சட்டசபையில் தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதாவது 2026 ஆண்டு தேர்தலில் மக்கள் பை பை ஸ்டாலின் என்று சொல்வார்கள் என்று அவர் தனது சமூக வலைதள பக்கங்களில் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக வார்த்தை போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திமுக அதிமுக இரண்டு தரப்பிலும். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆட்சியில் அவர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தொடர்ந்து பலமுறை வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டு பின்னர் வழங்கப்பட்டது. அப்போது பேசும்பொழுது அவர் பார்ட் 2 பெரும்பாலும் தமிழகத்தில் ஃபெயிலியர் தான் என்று ஒரு திரைப்படத்தை குறிப்பிட்டும் அவர் கூறியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக தொடர்ந்து இந்த மாதிரி 2.0 பார்ட் 2 பார்ட் 1 என்று வார்த்தை ஜாலங்கள் தொடர்ந்து பெற்று வருகின்றன. இது பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஜி. நாகநந்தினி மேம், உங்கள்கிட்ட துவங்குறேன். இந்த வார்த்தை போர் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் 2026 தொடரும் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சி சம்பவம், அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் ஒரு பெரிய பட்டியல் 2026 உங்களுக்கு 2.0 எல்லாம் கிடையாது, பெரிய ஓவாக போட்டு பை பை என்று மக்கள் சொல்வார்கள் என்று அவர் தரப்பில் கூறியிருக்கிறார். இந்த வார்த்தை ஜாலங்கள் பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்து. வணக்கம் சார். வணக்கம். இதனால் இவன் முடிப்பேன் அதனை அவன் கண் விரல் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய திராவிட நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சாதாரணமா ஒரு தவழ்ந்துட்டு போய் ஆட்சி பண்ணி இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக நாங்க டெல்லி போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி கார் விட்டு கார் மாறி கேப்ல போய் கூட்டணி அமைச்சு இவரெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இவங்க சொன்ன எல்லா குற்றப்பத்திரிகைக்கான விஷயங்களும் தொடர்ந்து பேசுங்க. எல்லா குற்றப்பத்திரிகைக்கான விஷயங்கள் எல்லாமே அவர் சொன்ன ஒரே விஷயம், சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது உடனடியா ஃபைல் செய்யப்பட்டு என்னென்ன துறைக்கு எப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. உங்களுடைய அதிமுக ஆட்சியை விட இங்க குற்றப்பத்திரிகைகள் இன்னைக்கு கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. அதற்கான நிறைய புள்ளி விவரங்களை இன்னைக்கு எங்களுடைய முதல்வர் அவர்கள் அதாவது எஃப்ஐஆர் அதிகமா போடுறதுனாலதான் குற்றம் அதிகமா நடக்கிறதா தெரியுது அப்படின்றத அவங்க வாதமா இருக்கா சார் மேம்? சார், மறைச்சு வச்சாலும் அப்ப தெரியாதுன்னு தானே அர்த்தம். அப்ப வெளிப்படையா தெரியறதே ஒரு நல்ல ஆட்சி தானே. ஒரு அர்த்தம் பொதுவா குற்றம் நடக்காம தடுக்க வேண்டியது ஒரு ஆட்சியோட கடமையா அல்லது நாங்க அதிகமா எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்றது சாதனையா மேம்? சாதனை இல்லையாங்கிறத விட இந்த மறைக்கப்பட்ட விஷயம் வெளியே தெரியுதா இல்லையாங்கிறது தான் சார் முக்கியமான விஷயம். குற்றங்கள் எவ்வளவு தெரியுதான் அந்த குற்றங்கள் கலைக்கப்படும், அது மறைக்கப்படும், நாளைக்கு பிற்காலத்துல வராம இருக்கவும் முடியும். அதற்கும் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு. எந்த ஒரு நாடு அமைதியான நாடோ, எந்த ஒரு சூழ்நிலை அமைதியா இருக்கோ அங்கதான் பொருளாதார வரும், பெண்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும், அங்கதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளம் அதிகமாகும் அப்படிங்கறதே குறிப்பிட்டிருக்காரு. அதப்போ அமைதிக்கான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இவர் போட்டு காமிச்சாருல்ல நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள், அவருக்குதான் ஓஹான் போடுற அளவுக்கு இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பொல்லாத ஆட்சி அப்படிங்கிறது பொள்ளாட்சி நிரூபிச்சிருக்கு, துயர ஆட்சி அப்படிங்கிறது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு காமிச்சிருக்கு, அப்புறம் சாமானிய மக்களுக்கு உகந்த ஆட்சி இல்லை அப்படிங்கிறது சாத்தான் கூட காமிச்சிருக்கு. அவமான ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக ஆட்சின்னு சொல்லி அவரே புட்டு வச்சுட்டாரு. இதுக்கு அப்புறமா அவங்க வார்த்தை ஜாலெல்லாம் பயன்படுத்துறது ஏன் சார்? நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இந்த வார்த்தை ஜாலத்தை அதான் அமித்ஷா அவர்கள் வந்தார்ல, அவர்கள் முன்னாடி தலையாட்டிட்டே உட்கார்ந்து இருந்தார்ல, அவர் போனதுக்கு அப்புறம் ஆட்சியில மாற்றம் இல்ல, நாங்க பங்கு கொடுக்க மாட்டோம்லாம் பேசுற இவரு அங்க பேசிருக்க வேண்டியதானே? அதெல்லாம் கேட்க மாட்டாரு பாவம். பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஆட்சியில இன்னைக்கு எத்தனையோ குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் நம்ம நாட்டுக்கு குழந்தைங்களுக்கான
இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில அதுதான் சொன்னாரு, நேற்றும் சொன்னாரு. அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி பகிர்வை இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கல. அதை கேட்கறதுக்கு எங்களால முடியாது. இன்னும் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேரிடர் நிதிக்கான விஷயங்கள் வந்து சேரல. அது எல்லாத்துக்கும் மேல ஜிஎஸ்டிக்கான நிதி பகிர்வு இன்னும் முழுமையா வந்து சேரல. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு சேர்த்துதான் நாங்க பேசுறோம். அதனாலதான் இவங்க சொல்லும் போது சொன்னாங்க பாத்தீங்களா, அதிமுக ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு. அப்படி எங்களுடைய தலைவர் குறிப்பிடல. அதாவது இது கொள்கைக்கான ஆட்சி, இது வலுவான ஆட்சி. இதுக்கு முன்னாடி எல்லாம் கலைஞர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. நான் இந்த ஆட்சிய ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லணும்னு நினைக்கல, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இயக்கத்திற்கு அந்த கொள்கை வளம்தான் முக்கியம். அதனுடைய வலிமையும் அந்த தத்துவம் இருந்தாதான் நாளைய தலைமுறைக்கு அது போய் சேரும் அப்படின்றதுக்காக எங்களோட தலைவர் இவ்வளவு விரிவா சொன்னாருன்னு சொன்னா, இதெல்லாம் எதுவுமே தெரியாத எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவங்க ஆட்சியில எந்த விதமான குறையும் நடக்கலன்ற மாதிரியே ஒரு மெதப்பில் அப்படியே பேசியிருக்காரு. வானதி சீனிவாசன் அவர்கள் கூட பேசும்போது அவர்களுக்கு வாய்ப்புகள் சரியா வழங்கப்படல. முதலமைச்சர் அவர்களை இடைமறித்து பதில் அளிக்கும் போது கூட மதவாதம் எங்க தமிழகத்தில் இருக்கு, அந்த சிலிண்டர் குண்டு வெடிப்பை பத்தி அவங்க பேசிய விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விவாதமா இருந்தது இல்லையா? ஆமா சார். அப்ப அதுக்கும் தானே தலைவர் அவர்கள் நல்லாவே பதில் சொன்னாரு. மதவாதத்தை ஒருபோதும் தமிழ்நாட்டுல நீங்க திணிக்கவே முடியாது. அவங்க ரொம்ப அதான் சார், சிலிண்டர் விவகாரத்துல மட்டும் இல்ல, ஏன் இங்க திருப்பரங்குன்ற விவகாரம் வரைக்கும் அவங்க அதைத்தான் நுழைக்க பார்த்துட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல இன்னைக்கு நடந்த அந்த குற்ற சம்பவத்திற்கு கூட ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு கம்மியா இருக்குன்னு நாங்க குறை சொல்லல. ஒன்றிய அரசுக்கு மேலும் பாதுகாப்பு தேவைப்பட்டா தமிழ்நாடு முதன்மை மாநிலமா அங்க இருக்கும் அப்படிங்கறத நான் உறுதி செய்கிறேன்னு சொல்லி ஒரு தலைவரா, எல்லாருக்குமான தலைவரா அங்க நின்று சொன்னாருன்னு சொன்னா என்னன்னா சார், இன்னைக்கு மக்கள் மனசுல நிறைஞ்சிட்டோம். அதாவது எங்களுடைய தளபதி அவர்கள் சொன்னது போல மேல பாம்பு கீழே நரிகள், கால் எடுத்து வச்சா அங்க அகலி, அது எல்லாத்துக்கும் மேல எங்க போனாலும் முட்டு சுவருன்னு சொல்லி இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவுலையும், அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில 0.07% இருந்த அந்த பொருளாதார வளர்ச்சியை இன்னைக்கு 4 ஆண்டுகள்ல இந்தியாவே பார்த்து வியக்கத்தக்க வகையில 9.69% உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பயம். திரும்ப இவங்களே ஆட்சிக்கு வந்துருவாங்க, என்னுடைய தளபதியார் சொன்ன மாதிரி 2.0 அப்படிங்கிற வெர்ஷன் வந்துருமோ சார். இவங்க பார்ட் 2 வந்து படத்துல சொல்லிட்டு இருக்காங்க, நான் நிஜத்துல சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்டேட் ஆகலைதான் அவுடேட் ஆகி போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு நிலவரம். அந்த வகையில அடுத்த முறையும் திராவிட மாடல் ஆட்சி அப்டேட் ஆகி சூப்பர் ஃபாஸ்ட்ல ஒர்க் ஆகும். அதெல்லாம் இவங்க பார்த்துட்டு சும்மா அமைதியா தான் இருக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு பேசுறாரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, நான் முன்னே கேட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேசிஸ்ல கூட்டணி வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு வேகமா செயல்படுறாங்க? அது இருக்கிற எல்லா குற்றங்களும் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி எப்படி சித்தரிக்கிறாங்க? நடந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுத்தாலும் இல்ல, அதற்கு நம்ம உதாரணம் இல்ல, அது அரசியல்ல வந்து இது சகஜம் தானே மேடம். இப்போ நம்ம திமுகவே கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லிட்டு அப்புறம் கூட்டணி வைக்கலையா மேம் காங்கிரஸோட? ஆமா சார், அப்பவும் நாங்க சொன்னது என்ன, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதே கைதான் இப்ப இவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். உரிமை கேட்க சொல்லுங்க சார், உரிமை கேட்க சொல்லுங்க. உரிமை கேட்க சொல்லுங்க. ரைட். ஓகே மேம், மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட. சார், இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் அதாவது கலைஞர் ஆட்சி, அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி என்ற போது இல்லாமல் ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லலை, திராவிட மாடல் ஆட்சி அந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு விஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சுயநலம் பார்க்காம தான் அவருடைய மக்களுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை வந்து ஒரு 5 முறை ஆண்டிருக்கப்ப அந்த கலைஞர் ஆட்சி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆட்சியாக இருந்தால் நாங்கள் கலைஞர் ஆட்சியை தான் ஆள்றோன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்சி அவங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ ஏடிஎம்கே எடுத்திங்கன்னா என்ன ஆட்சி சொல்கிறாங்க? அம்மா வழியில் தான் நாங்கள் போவோம், அம்மா ஆட்சி. காங்கிரஸ் வந்து காமராஜ் ஆட்சியில் பிரிவில் தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வரையும் கலைஞர் ஆட்சின்னு ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாங்கன்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. அவ்வளோ ஊழல்கள் நிறைந்திருக்கிறப்ப அதை மாடலாக எடுத்துகிட்டு வரப்போ தான் புதுசாக ஒரு மாடல் கண்டுபிடிக்கிறாங்க. திராவிடன் மாடல். என்ன திராவிடன் மாடலு? நீங்கள் திராவிடனா? தமிழன் தானே, நீங்கள் தமிழ்நாட்டை தானே ஆள்றீங்க. தமிழன் மாடல் சொல்லுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, நீங்கள் தமிழன் தானே, தமிழுக்காக தானே இங்கே உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. இங்கேருந்து தெலுங்குல பேசுகிற தெலுங்கானாவோட ரேவந்த் ரெட்டி நான் திராவிடன் சொல்கிறாரா? மலையாளத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் நான் திராவிடன் சொல்கிறாரா? கன்னடத்தில் இருக்கக்கூடிய சித்தராமியா நான் வந்து திராவிடன் சொல்கிறாரா?
யாருங்க திராவிடன்னு சொல்றாங்க? அவங்க மாநிலத்தில் மொழி வாரியா பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலம் சார்ந்த மொழியையும் அந்த மண்ணையும் அந்த வரலாற்றையும் அந்த வரலாற்றுக்கா அந்த மண்ணுக்கு உயர்வுக்கா பாடுபட்ட கலைஞர்களையும் வளர்க்கிற வேலையை தான் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் கட்சி பாகுபாடு இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோட முடிந்து விட்டது அதிமுக வெர்ஷன் அப்படின்றது திமுகவுடைய ஒரு வாதமா இருக்கு. அது அவங்களோட இயலாமை தான் சொல்றேன், பயத்தை காட்டுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா ஆட்டை பிரிச்சிருக்கலாம், நமக்கு கன்சாலிடேட்டா நமக்கு ஓட்டு வந்துடும், நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஏன்னா கூட்டணிக்கு சீட்டையும் கொடுத்து நம்ம பணமும் கொடுக்குறப்ப அந்த கூட்டணி நம்மளை விட்டு விலகாம நம்ம கூடயே பிரயாணம் பண்றப்ப நமக்கு அந்த ஹாட் கேக் அப்படியே வரும்னு அவங்க நம்பியிருந்தாங்க. இப்போ 2 விஷயத்தை பார்த்து திமுக பயப்படுது. ஒன்று பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பார்த்து பயப்படுது, சிறுபான்மையர் ஓட்டுக்கு விஜய் வேட்டு வைக்குவாரான்னு ஒரு பயம் அவங்க மனசுல ஓடுது. ஏன்னா சிறுபான்மையருக்காக நாங்கள் சிறுபான்மை நலனுக்காக நாங்கள் பாடுபடுறோம்னு சொல்லி சிறுபான்மை அல்லாதவர்கள் நாங்கள் சிறுபான்மைக்காக தான் இருக்கிறோன்னு காட்டி ஓட்டு கேட்கறதை விட ஒரு சிறுபான்மையரே அவர் ஓட்டு கேட்கிறார். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு ஜோசப் விஜய் ஒரு பேர், ஒரு சிறுபான்மையரே ஓட்டு கேட்கிறப்ப அவர் கன்சாலிடேட்டான ஒரு 50% ஓட்டு அங்கிருந்து ஷேர் ஆகுமான்ற பயம். இது இல்லாம இந்த கூட்டணி கன்சாலிடேட்டான மிகப்பெரிய வெற்றி பெறுமோ? நாங்களும் சொல்லலாம், வெற்றி பெறுன்றது எப்படி சொல்றோம்? நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம 18% ஓட்டு வாங்கணும், ஏடிஎம்கே 22% ஓட்டு வாங்கினாங்க. கன்சாலிடேட்டான ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா நம்ம கிட்ட இருக்குன்ற இந்த அரித்மெட்டிக்ல தான் சொல்றோம். இது என்ன எலெக்ஷன் ஒரு வருஷம் இருக்கு, என்ன நடக்க போகுது அப்ப பார்ப்போம். இப்போதைக்கு என்ன இருக்குன்னா கடந்த எலெக்ஷன் வச்சு தான் நம்ம அளவுகோலா எடுத்துப்போம். கடந்த எலெக்ஷன்ல இருக்கிறப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அளவுகோல் இருக்கிறப்ப திமுகவோட ஆன்டி இன்கம்சி பயங்கரமா இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. குறிப்பா சொல்ல போனா வெயில் காலத்துல இப்ப மின்சார தடையப்ப பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது, மின்சார பில்லு கட்டுறப்ப பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது, சொத்து வரி அஃபெக்ட் ஆகுது, பால் வேலை அஃபெக்ட் ஆகுது, பேருந்து பயணம் இலவசம்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பேருந்து மட்டும் விடுறப்ப அது ஒரு அஃபெக்ட் ஆகுது. எல்லாமே விடியல் பயணம் இதெல்லாம் நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, அதே போன்று மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி பல திட்டங்கள் நாங்க மக்களை தேடி மருத்துவம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. முதல் மோடி அவர்களுடைய மக்கள் மருந்தகத்தை தாங்க முதல்வர் மருந்து மாத்துறாங்க. பிஜேபியோட விஸ்வகர்மா திட்டம் தாங்க கலைஞர் கைவினை திட்டம் மாத்துறாங்க. ஆவாஸ் யோஜனாவோட வீடு கட்டுற திட்டம் தான் கலைஞர் வீடு திட்டம். எல்லாமே இதான், எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை வச்சு தான் இவங்க கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் தான் இங்க 20 கிலோ அரிசி, எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் தான் இங்க மாத்துறாங்க. அதெல்லாம் பெரிய ரீச் கிடையாது. மருந்தகம் இங்க அதுவும் மருந்தகங்களும் திறந்து. ஆமாங்க, அது யாரு எங்களோட கான்செப்ட்ல பண்ணி நாங்க எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு அவசர அவசரமா இவங்க திறந்தாங்க. அதுல மருந்து தட்டுப்பா மருந்தே அங்க இல்லைன்னு பார்க்க வருது. ஏன்னா உயிர்காக்கும் மருந்துகள் நம்ம 60 மருந்துகள் நம்ம 30 to 40% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்க முடியாது, வெளிநாட்டுல இருந்து வர வச்சு கொடுக்கணும், அது கொடுக்க முடியாது, அது சக்சஸ் ஆகாது, அது விட்டுருங்க. இது மோடி கவர்மெண்ட் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்றது அதை வேறு பெயர்ல இவங்க மாற்றி பண்றாங்க. தவிர இவர்களுக்கான திட்டம் ஒண்ணு இல்ல. இப்ப 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் எதுக்கு? திடீர்னு இதுக்கு 1000 தேர்தல் மேனிஃபெஸ்டோல 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? உரிமை தொகை சொல்லியிருந்தாங்க, கலைஞர் உரிமை தொகை கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தேர்தல் மேனிஃபெஸ்டோல ஏன் கொடுத்தாங்கன்னா இளைஞர்கள் பாஜகவிற்கு முன்னாள் தலைவர் அண்ணாமலை பின்னாடியும் இங்க இருக்கக்கூடிய விஜய் பின்னாடி அந்த இலவச தங்கத்துக்கு பதிலாக புதுமை பெண் திட்டம். நான் கேட்கறது 1000 ரூபாய் திட்டம் ஏன் புகுத்தப்பட்டதுன்னா இளைஞருடைய கன்சாலேட் ஓட்டு பிஜேபி நோக்கியும் அண்ணாமலைஜியோடைய பரப்புரை நோக்கி நகர்றதும் இந்த சைடு விஜய் நோக்கி நகர்றப்ப ஒட்டுமொத்தமா இளைஞர் கூட்டம் சேரக்கூடாது. அப்ப இப்பத்துல இருந்தே அந்த இளைஞர்களை தன் வசப்படுத்தணும் தான் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது. ஏன்னா காலேஜ் போனா 1000 ரூபாய் கிடக்கிறப்ப நமக்கு மு க ஸ்டாலின் அவர் தான் கொடுத்தாரு. அந்த இளைஞர்களுக்கு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். ஐயா சாமி, உங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டை வித்தோ காட்டை வித்தோ உனக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டை நம்பர் 1 கடனாளி மாநிலமா ஆக்கி 10 லட்சம் கோடி கடன் ஆக்கி அந்த கடன்ல தான் உனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம கேட்கறது நீங்க 9.63 தமிழ்நாடாக நம்ம முதல் மாநிலமா வந்துட்டேன்னு சொல்றீங்க. மத்த மாநிலங்கள் என்னன்ற தரவுகளே இல்லாம நீங்க நான் தான் முதல்வன் நம்ம எடுத்துக்க முடியும்? நாங்க தான் முதல்ல நீங்க சொல்லுவாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? மத்த மாநில உத்தரப்பிரதேசம் இவ்வளவு வந்திருக்கு, மகாராஷ்டிரா இவ்வளவு வந்திருக்குன்ற தரவுகளை கொடுங்க. எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வெளியிட்டுச்சா? யார் வெளியிட்டது அந்த தரவுகளை? இவரா ஒரு தரவுகளை வெளியிட்டு ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்து நாங்க தான் முதல்வன், நாங்க தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 மாநிலம்னா நம்பர் 1 மாநிலமா நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இவ்வளவு பெரிய கடனை நீங்க அனுமதிக்கிறீங்க? 15 லட்சம் கோடி கடல் இருக்குங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கான தொலைநோக்கு திட்டம் என்னன்னு நாங்க கேள்வி வைக்கிறோம். நீங்க கடனை வாங்கி 1000 ரூபாய் கொடுக்குறேன் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? ஓகே சார், நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசலாம். சார் பகலவன் சார், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் பை பை ஸ்டாலின் என்று சொல்லிவிடுவார்கள் என்று கூறியிருக்கார். உங்களுடைய பார்வை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுக்குமொழியில் பேசுவதற்கு இப்போ கற்றுக்கொள்கிறார்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிற இன்றைக்கி பேசுறது ஃபுல்லாகவே அடுக்குமொழியாகவே இருக்குது. சரி, நல்ல பயிற்சி தான், எடுக்கட்டும், வாழ்த்துக்கள் அவருக்கு. ஆனால் அவரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் அதிமுக இருந்த ஆட்சியில் மட்டும் அவங்க என்னென்ன செய்தாங்கன்னு பட்டியல் இல்லைன்னா, நாங்கள் இதை செஞ்சோம், நீங்கள் இதை செய்யலை, நாங்கள் மக்களுக்கு இதை கொடுத்தோம், நீங்கள் இதை கொடுக்கல, எங்களை விட நீங்கள் ரொம்ப டவுனில் தான் ஆட்சி பண்ணுறீங்கன்னு அவர் சுற்றி காட்டலாம்ல.
பாய் பாய் ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா போதுமா? இவருக்கு பாய் பாய் சொல்லி தானே இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எந்திரிக்கவே முடியாத பாய் பாய் சொல்லி வச்சுருக்காங்க மக்கள். இப்போ பாஜகவை நீங்கள் வந்து கொண்டு வந்து அவங்களே நாங்கள் கூட சொல்ல தேவையில்ல, பாஜகவே உங்களுக்கு பாய் பாய் சொல்லிக்கினே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால தான் ஓடி போய் டெல்லியில் போயிட்டு யாரை சந்திக்க போகிறோன்னு கூட சொல்லாமல் போயிட்டு அங்கே போய் சந்தித்து வந்து இங்கே வந்து கூட்டணின்னு சொல்கிறீங்க. அப்போ யாருக்கு இங்கே பாய் பாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத அவர் எடப்பாடிக்கு அவருக்கே தெரியும். அவருக்கு தான் பாய் பாய் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர நாங்கள் யாரும் வந்து அவருக்கு பாய் பாய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சார் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது மக்கள் ஒரு எதிர்ப்பு இருக்குது ஆட்சி மேலே அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் அறுவடை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது 2 பேருடைய ஓட்டு சதவீதம் இணையும் போது ஆப்வியஸாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறோம். 10 ஆண்டு காலம் ஒன்றிய அரசு மேலே ஆட்சியில் இருக்குது, அவங்க மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கு அந்த விமர்சனம் என்பது எளிதாக வரும். சரிங்களா? 10 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஒரு தலைமையில் இருக்கிற அதிமுக வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தது. கடுமையான விமர்சனங்கள், கடுமையான எதிர்ப்பு அலைகள் இருந்து செய்கிறது. கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் வந்து தோல்வி அடையும் பொழுது வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அவங்க இயல்பான அந்த கூட்டணி அப்படி எக்ஸிஸ்டிங்காக இருந்ததுன்னா கூட கட்சி உடையாம கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு இல்லை அதாவது பேச்சாக இருந்தது. அதாவது வாக்காளர்கள் என்பது வந்து ஒரு அடிப்படையாக அவங்க என்ன புரிதலோடு வராங்கன்றதை வந்து யாராலையும் கணிக்க முடியாது, யாராலையுமே கணிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோவையில் வந்து நம்மளுடைய சகோதரர் விஜய் அவர்களை போகும்போது சாலை எங்கிலும் வந்து திக்குமுக்காக இருந்தது. அவங்க சொல்லியிருக்கிற புள்ளி விவரங்கள் பார்த்தாக்கா அவர் முதலமைச்சராக ஆகிடுவார். அந்த கூட்டத்தில் அவங்க ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ ஓட்டு இருக்குது கோவையில், இத்தனை தொகுதி இருக்குது, இவ்வளோ ஓட்டு இருக்குது, ஒரு குடும்பத்தில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் நமக்கு இத்தனை ஓட்டு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க சொல்கிறாங்க. அவங்க அந்த புள்ளி விவரத்தை நம்ம கணக்கு போட்டோம், இவங்க உட்காந்து கணக்கு போட்டோம்னா முதலமைச்சர் அவர் தான், வேற யாரும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் அது வந்து உண்மை இல்லைன்றீங்களா நீங்கள்? அவருக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொல்லும் போது அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டா முதலமைச்சர் ஆகிடுவாருங்களே. அப்போ வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க சொல்லுங்க, அவர் தான் முதலமைச்சர் சொல்ல சொல்லுங்க, நம்மள சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது புள்ளி விவரம் அவங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தை கணக்கு பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு புள்ளி விவரத்தை ஒரு கணக்கு பண்ணிருக்கோம். அதிமுக ஒரு புள்ளி விவரத்தை கணக்கு. பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சாலும் இயல்பாக ஒரு பதட்டம் திமுக வந்துருச்சு அப்படின்றது தான் வெங்கடேஷ் அவர்கள். அதாவது பதட்டம்ன்றது உள்ளார எங்களுக்கு தோற்றுருன்ற அந்த பதட்டமே ஒரு நாளும் வரல. அவங்க சொல்றதுக்காக சொல்றேன். இதை கூட வேலை ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு என்னென்ன லீலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே ஒரு ரொம்ப விந்தையான கருத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை சிறைக்கு போறியா, இந்த மாதிரி விந்தையான விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இல்லை. இப்போ தான் நம்ம புதுசாக பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குற போது இனிமேல் என்ன நடக்குமோன்றதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டு இருக்கிற அவர்கள் இப்போ நாங்களாம் என்ன ஒன்றாலும் பேசலாம், என்னன்னா கருத்து ரீதியாக எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் பலமாக இருக்கிற பொருளாதாரத்தை முன்னேறி இருக்கிறவங்க யாராவது கருத்தியல் ரீதியாக பேசினா கூட இடி அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேறு மாதிரி வருது. எடப்பாடி பழனிசாமியார் மாதிரி நம்ம அடுக்குமொழியில் பேசினாலும் வருது. அதை நான் தவிர்த்துக்கிறேன், வேணாம். அதனால் இந்த ரைடு அந்த ரைடுன்னு சொல்லி எங்களெல்லாம் ஒன்றும் வந்து அதை பூச்சாண்டி வித்தெல்லாம் காட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருக்கிற அவர் தங்கியிருந்த அறையிலேயே போய் செக் பண்ணாங்க. மக்களோடு மக்களாக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிற அப்படியே ரைடு பண்ணாங்க. இப்படிலாம் வந்து மிரட்டல் கொடுப்பது, உருட்டல் பண்ணுறது, இந்த சில்லி வேலைலாம் செய்கிறத வச்சு அதில் ஒரு பதட்டம்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, பதட்டம் இல்லாத பதட்டப்பட வைப்பாங்க இவங்க. நாங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிலாம் நாங்கள் பண்ணுவோம், மாயாஜால வித்தைகள்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாண்டில் இருப்பாங்க. அந்த ஸ்டாண்டுக்கு வந்து இவங்க வந்து இங்கே அதிமுகவுடைய ஜம்பம் இங்கே பலிக்காது. ஏன்னா திமுக கூட்டணியில் இருப்பது வலுவான கூட்டணி. வலுவான கூட்டணினா ஓட்டு வங்கி மட்டும் சொல்லிடக்கூடாது. அந்த தலைவர்களே வந்து பழம்பெரும் தலைவர்கள், மக்களை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள். அதனால் வந்து அவங்க வந்து காற்று மழை வெயில் புயல் எல்லாத்திலும் அடிபட்டு மக்களோடு மக்களாய் களத்து நின்றவங்க. அதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து நல்லாவே உணர முடியும் எங்களால். நாங்கள் சும்மா கட்டுக்கதைகள்லாம் அள்ளி விட்டுட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. சரி, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தப்போ என்ன நிலை? கொரோனா டயத்தில் வெறும் கஜனாவை காலி பண்ணி விட்டு போனவங்க தான் அவங்க. அந்த கொரோனா காலத்துலேயும் அதனால கடன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, 3000 ஒரு கார்டுக்கு 3000 கொடுத்தாங்க. பொங்கல் வந்தப்போ வந்து 4000 கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? பணம் எங்கேருந்து வரும்? அன்றைக்கெல்லாம் யாருமே கையிலையும் பணமே இல்லையே. மக்களை வெளியில் போகல, 3 ஆண்டுகள் வெளியே போக முடியல கொரோனாவில். அப்போ மக்களுக்கு இந்த மக்கள் பணி செஞ்சு வச்சு யார்? 3 வருஷம். அப்போ 3 வருஷத்துக்கு அவர் 2 வருஷம் தான் வந்து ஃப்ரீயாக முதலமைச்சர் வேலை பார்த்துருக்குறாங்க.
அதனால தான் நான் மக்களுக்கு இதெல்லாம் செய்து வச்சிருக்கேன். இன்னும் 6 முறை அறையில் உட்கார வைத்து 7வது முறை உட்கார வைப்பார்கள் என்று தைரியமாக சொல்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அது மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுங்கள். சரி, ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நாகநந்தினி மேம், அதாவது சட்டமன்றம் நடக்கும்போதே 2 அமைச்சர்களுக்கு பதவிக்கான ஆபத்து, அதுபோன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து விவாத பொருளாக ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளால் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இயல்பாக உருவாயிருக்கும் அப்படின்றத ஒரு கருத்தாக இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? அப்படியெல்லாம் ஆன்டி இன்கம்ஸா உருவாக்குற அளவுக்கு எதுவுமே இல்ல சார். ஏன்னா இவங்க பாஜக ஆட்சியில் ஆகட்டும் இல்ல எடப்பாடியோட ஆட்சியில் ஆகட்டும் நடக்காத விஷயங்களே கிடையாது. அப்படி சரி, தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2014 செப்டம்பர் 28, 27 அதுல தீர்ப்பு வழங்குறாங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி. அதுல 21 நாள் கழிச்சு ஜாமீன் கிடைக்குது, திரும்ப அவங்க முதல்வர் ஆகுறாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சிகள்லாம் மறை மாற்றப்படுதுன்னு தெரிஞ்சுமே அவங்க முதல்வர் பதவியில அவங்க அமர்றாங்க. அப்படின்னா ஒரு முதல்வர்னால செய்ய முடியாது அப்படிங்கறத ஒரு அமைச்சர் செஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. அதே மாதிரி அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மக்களுக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு செயல்பாடு செஞ்சுச்சு அப்படின்னா, முதல்வர் அதாவது ஒரு அமைச்சராகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த திராவிட மாடல். அரசு எடுக்கிறத விட குறைந்தபட்சம் பொன்முடி அவர்கள் பேசும்போது கட்சியில் உள்ள பதவியிலிருந்து தான் அவங்க திமுக சார்பாக நீக்கப்பட்டது. கோர்ட்டு தான் 2 அமைச்சர்களுக்குமான அந்த ஒரு விஷயத்தை சொன்னதே தவிர திமுக அரசு நடவடிக்கை எடுக்கலையே. இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு முழுக்க இவங்களா சித்தரிக்கப்பட்டு இவங்கள பயத்தின் பேர்னால ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா அதே செக்ஷன்ல தான் ஹேமந்த் சோரன் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அஜித் பவார் அவர்கள் இன்னைக்கு ஒரு நாட்டுல ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா ஒரு மாநிலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹேமந்த் சோரன் அவர்கள் ஒரு முதல்வராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் முடியும். ஆனா பாஜக தரப்புல அவர்கள் மேல் வழக்குகள் விசாரிக்கப்படும் தானே தொடர்ந்து சொல்லப்படுது. ஆனா அது வழக்குகள் இப்போ தொடர்ந்து விசாரிக்கப்படும். முதல்வரா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டிலே ஒரு அமைச்சர் சீரிய முறையில செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் தடுத்து நிற்கணும். அவர்னால இன்னைக்கு எங்களுக்கு இருக்கப்பட்டிருக்க அந்த கொங்கு மண்டலமும் போயிருமோன்ற பாஜகவனுடைய பயத்தினால மட்டும்தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது அமைச்சர் பதவியில இருந்து அவங்களை நீக்கணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடரலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பாஜக என்ன சம்பந்தம்? கோர்ட்டு தானே மேடம் சொல்லியிருக்காங்க. சார் கோர்ட்ல யார் கேஸ் போட்டா? ஈடி தானே கேஸ் போட்டுச்சு. ஈடி தானே எங்க குற்றப்பத்திரிகை அப்படி பார்த்தாலும் ஈடி தானே வருது, பாஜக எங்க வருது? ஈடி யாரோட கூலியாது சார்? எப்படி சார் அந்த பாஜக எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்யலையோ அந்தந்த மாநிலங்களை மட்டும் கூர்மையா பார்த்து ஈடி போய் தன்னோட வேலையை காட்டுது. இன்னைக்கு அதிமுக கூட்டணி பாஜகவோட இணைஞ்சிருக்குன்னா அது காரணம் என்ன? இதே ஈடி தான். இல்லன்னா கொஞ்சம் விசாரிச்சு அவங்க டிவிக்கோட இந்நேரம் கூட்டணி அமைச்சிருப்பாங்க. இதை யோசிச்சு அமைச்சர்கள் உடனே ஈடியை வச்சு மிரட்டி எப்படி அடிமை அதிமுகவா அமித்ஷா அதிமுகவா மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல தான் அது போயிட்டு இருக்கு. இன்னொன்னு அண்ணன் பொன்முடி அவர்களுடைய வழக்குல உடனடியா அடுத்த நாளை கட்சி பதவியிலிருந்து எடுத்தவர் எங்களுடைய தளபதியார். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க போராடினாலதான் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுது அப்படி எல்லாம் இல்ல. மக்களுக்கு அது சங்கடமா இருக்கு, கலங்க ஏற்படுது, ஒரு பேசு பொருளா மாறுதுன்னா அதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறவர் எங்களுடைய தலைவரா இருக்கிறாரு. அதையும் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுடைய பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர் வழக்குன்னு சொல்லும் போது அதனால வழக்கு போடுறதுக்கே இவங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க அதிமுகக்காரங்க. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு நாங்க ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா சாமானியனுக்கும் சட்டம் இந்த தமிழ்நாட்டுல ஒரே மாதிரிதான், ஒரு அமைச்சராக இருந்தாலும் சட்டம் ஒரே மாதிரிதான் அப்படிங்கறது பறைசாற்ற விதத்துலதான் இருக்கு. இன்னொன்னு நம்ம வெங்கடேஷன் சார் பேசும்போது சொன்னாரு கலைஞர் ஆட்சின்னு என்ன சொல்றாங்க. சார் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு முதல் பட்டதாரியா வெளியே வந்த ஒவ்வொரு இளைஞர்களையும் போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்க பேருக்கு பின்னாடி வாங்கிருக்கோம் டிகிரிக்கு காரணம் எங்களுடைய உத்தமலர்ந்த டாக்டர் கலைஞர் ஐயா அப்படின்னு சொல்லி. அதுல நானும் ஒருத்திங்கிறத ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். சும்மா எல்லாம் கிடையாது சார். எது சார் இன்னைக்கு சிலிக்கான் வேலையில இருந்து ஒரு பொண்ணு ட்விட்டர்ல போடுறாங்க, அது இன்னுமே ட்விட்டர் பக்கத்துல இருக்கு, போய் பாருங்க. இந்த பொண்ணு சொல்றா ஃபாதர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னா டாக்டர் கலைஞர். ஏன்னு சொன்னா ஒரு கூலி தொழிலாளியோடைய புள்ள இன்னைக்கு நான் சிலிக்கான் வேலையில இருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் கலைஞர் அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்துக்கு மேல இப்போ ரேஷனை பத்தி எல்லாம் சொன்னாங்க. எங்க ரேஷன் அட்டைங்கிற ஒரு சிஸ்டத்தையே இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே முதன்மைத்துவமா எடுத்து காட்டினது ஐயா கலைஞர் அவர்கள் தான். ஃபாதர் ஆஃப் ரேஷன் சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த இந்த 1000 ரூபாய் ஃபாதர் ஆஃப் ரேஷன், ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னா காந்தி, ரேஷன் அப்படின்னா எங்க ரேஷன் கார்டு சொல்ற ரேஷன் கார்டுங்கிற இந்த சிஸ்டத்தை நாங்களே ப்ரொடெக்ஷனும் நாங்களே பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூஷனும் நாங்களே பண்ணுவோம்னு சொல்லி முதல்ல காமிச்ச மாநிலம் தமிழ்நாடு. அது வரலாறு படிச்சு அது தெரியும் சார். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு 1000 ரூபாய் இளைஞர்களை ஈர்க்கிறீங்க. ஆமா
ஆமா சார், இவங்களால கல்வி கடனை தள்ளுபடி பண்ண முடியாது. நிதியமைச்சர் கல்விக்கெல்லாம் காசு கேட்டா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா எங்களுடைய முதல்வர், நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நீங்க முன்னாடி வாங்க, நீங்க படிச்சு முன்னேற முடியும்னு 1000 ரூபாய் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அது சுமையா இருக்கா? இன்னைக்கு அதனாலதான் சார் 57 குழந்தைங்க இன்னைக்கு குடிமையல் படிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த IAS தேர்வுல தேர்ச்சி பெற்று அதுல 50 குழந்தைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களும் அதுவும் நான் முதல்வன் திட்டத்திலே முதன்மைத்துவமா பெற்று அதுல ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் சார் சாட்சி. கண்டிப்பா திரு வெங்கடேஷ், அதாவது ஏற்கனவே இந்த கூட்டணி வெற்றி பெறலை. அதில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளே, அதாவது அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையுமே ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம பார்க்க முடிந்தது. எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து பல தோல்விகளை தான் சந்தித்ததாக தொடர்ந்து சொல்லப்படுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும் அப்படின்ற நான் உங்களுக்கு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நமது விருந்தினரை வரவேற்றுட்டு நம்ம போகலாம். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு ராஜீவ் காந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம். தொடர்ந்து பேசுங்க வெங்கடேசன். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, போன வாட்டி நடந்த எலெக்ஷனோட அர்த்தமேட்டிக் தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு தெளிவாக. போன சுற்றுலேயே நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு, நம்ம 18% வாங்கியிருக்கோம், அவங்க 22% வாங்கிக்கோங்க. கன்சாலிடேட்டாக நம்ம வெற்றி வாய்ப்புக்கு 35% மேலே இருக்கிறதுக்கான ஒரு பிரகாசமாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணியாக இருக்கும் பொழுது இருந்த பிரச்சனைகள், அதில் கிடைத்த மன உளைச்சல், அதாவது ரெண்டு மனக்கசப்புகள், ரெண்டு கட்சியுமே மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல். நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இதே இன்னைக்கு எங்கள் கூட்டணியை பற்றி பொது வழியில் பேசுகிற திமுக 1999ஆம் ஆண்டு நம்ம பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தான். கேட்டால் குறைந்தபட்ச செயல் திட்டம்னுவாங்க. இப்பயும் எங்களுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காரு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தினோடு தான் நாங்கள் செயல்படுவோம். இப்போ கூட மும்மொழி கொள்கையை அவங்க ஆதரிக்கலன்றாங்க, வக்பார் திருச்செடுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க, அது வேறுன்ட்டாங்க. கூட்டணின்றது வேறு, கொள்கைன்றது வேறுன்ட்டாங்க. அதுவும் நம்ம தலையிட விடும்ல. பட் ஆனால் இப்பயே நம்ம அமைச்சது இவங்களுக்கு ஒரு கிலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். கல்வியில் மேன்மைப்பட்ட மாநிலமாக வந்திருக்குன்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு சொல்லி மாண்புமிகு துணை முதலமைச்சர் தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்தாரு. இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் வாங்கின கல்வி கடன்ல ₹1 கூட ரத்து பண்ணல. இதுக்கு திமுக இன்னைக்கு வரையும் பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க. ₹1 ரத்து பண்ணல. நகை கடன்னாச்சும் ஏமாத்தி 5 பவுன் சொல்லி ஏதோ ஜால்ஜா பேல பண்ணி அதை முடிச்சு முட்டாங்க. இதுல அதுக்கு ஆரம்ப கட்ட பணியை கூட இன்னைக்கு வரையும் திமுக தொடங்கல அப்படின்றது தான் பதிவு. ரேஷன் கடையை கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலம் தான் ரேஷன் கடைங்க கொண்டு வந்தாங்க. அதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிகிளே இல்லை, அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். முன்னாடி உயர்தர கல்வியில கலைஞர் தான் அதை பண்ணாரு இதை பண்ணாரு சொல்றாங்க. உயர்தலை கல்வியில பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டு வந்தது ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி. இதை தயவு செய்து புரிஞ்சிட்டோம். அவர் தான் இன்ஜினியரிங் காலேஜா பெங்களூர் போய் எல்லாம் படிக்கிறப்ப பெங்களூர்லாம் போக தேவையில்லை, நம்மளே ஆரம்பிப்போம்னு சொல்லி உடனுக்குடன் ஒவ்வொருத்தரையும் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமான பொறியியல் கல்லூரி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது. இருங்க உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். நீங்க குறிப்பிட்டீங்கன்னா நீங்க பயப்படுறீங்கன்னு குறிக்கிடாதீங்க, பயப்படாதீங்க, குறிக்கிடாதீங்க. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி உத்தம புத்திர மாதிரியே பேசுறாங்க, எங்களுக்கு புரியல. செந்தில் பாலாஜி கேஸ் போட்டது யாருங்க? செந்தில் பாலாஜிக்கு மேல கேஸ் போட்டது 2000 சாட்சிகளை அன்றைக்கு அனுமதித்தது அவருடைய வழக்கறிஞர் திரு இளங்கோ அவர்கள். தயவு செய்து சகோதரி இதை புரிஞ்சுக்கணும். கேஸ் போட்டது டிஎம்கே. அதே செந்தில் பாலாஜியை வைத்து கோயம்புத்தூர்ல பெரிய அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் வருத்தெடுத்தவர் தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு மறுநாளே அவர் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க, ஒன்னே முடிஞ்சு போச்சு. இப்ப 471 இருங்க, தலையிடாதீங்க. நீங்க தலையிடுறீங்கன்னா பயப்படுறீங்க, தலையிடாதீங்க. 470 தலையிடாதீங்க. அப்ப நான் உங்களை பேச விட மாட்டேன், தலையிட்டா நான் உங்களை பேச விட மாட்டேன். 471 நாள் நான் ஜெயில இருந்திருக்கேன். நான் 1.5 வருஷமா அமைச்சர் இலக்கா இல்லாத அமைச்சரா நீங்க உள்ள வச்சிருந்தீங்களே, அப்ப அவருக்கு அமைச்சரானதுக்கான சம்பளத்தை யார் கொடுக்கறது? அவர் கீழே இருக்க பிஏக்கு சம்பளம் யார் கொடுத்தது? அவருடைய வீட்டுக்கான வாடகை யார் கொடுத்தது? அவர் தோட்டக்காரனுக்கு சம்பளம் கொடுத்தது யாரு? என்னுடைய வரிப்பணம், எங்களுடைய வரிப்பணம். இதுதான் கவர்னர் கேட்டார், இலக்கா இல்லாத அமைச்சரா ஏங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஏன் கேட்டாருன்னா, வரிப்பணம் எங்களுடைய வரிப்பணம். நீங்க அப்படி நீங்க பேச விட மாட்டீங்க. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா பேச விட மாட்டேனா? நீங்க இந்த மாதிரி டென்ஷனா பேச விட மாட்டேன். உங்களோட ஒரு குரல் ஒலிக்காதீங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு தயவு செய்து ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு கதவு தட்டினது யாரு?
2000 சாட்சிகளை கொண்டு வந்தது திமுக வழக்கறிஞர் திரு இளங்கோ அவர்கள், மறுக்க முடியாது. நீங்க அதற்கப்புறம் ஒழுங்கு என்ன சொல்லுது, நீங்க அமைச்சரா இல்ல உடல்நிலை கருதி உங்களுக்கு ஜாமீன் தரோன்னு சொல்லிட்டு அந்த விதிவே வந்து உச்ச நீதிமன்றத்தையே நீங்க ஏமாத்துறீங்க. இங்க ஜாமீனை வாங்கிட்டு மறுநாளே வந்து அமைச்சர் பதவி ஏற்றணும் பொதுநல வழக்குல ஒருத்தர் கேஸ் போடுறாங்க, 2000 சாட்சிகளும் ஒருத்தர் கேஸ் போடுறாரு. எங்களுக்கு இனிமேல் சாட்சி சொல்ல முடியாது, இவர் இப்போ வந்து மது ஆய்வுத்துறை அமைச்சராகவும் மின்சாரத்துறை அமைச்சராயிட்டா பவர் செக்டர் ஆயிட்டாரு, எங்களால பண்ண முடியாதுன்றப்ப அப்பயும் வந்து கேஸ் இழுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாத்துக்கணும் தான் நீதிபதி கோபமாறார். நீங்க எதை கேட்டு நாங்க வந்து ஜாமீன் நீங்க எதை கேட்டு வாங்கினீங்க, நாங்க அமைச்சர் பதவியில் இல்ல, நான் உடல்நிலை சரியில்லை, என்னை விட்டுடுங்க, நான் வந்து கம்முன்னு இருக்கிறேன் நீங்க சொன்னதுக்காக தானே ஜாமீன் கொடுத்தோம். உச்ச நீதிமன்றத்தை நீங்க ஏமாற்றுறீங்களா, பதிவு முடிச்சுங்க, உச்ச நீதிமன்றத்தை நீங்க ஏமாற்றுறீங்களான்னு சொல்லிதான் அவங்க டைம் பிக்ஸ் பண்ணது. இந்த மாதிரி நீங்க ஒண்ணு அமைச்சர் பதவி தொடர்றீங்களா இல்லையா, பொன்முடி அவர்களுக்கு உடனே நீங்க அமைச்சர் பதவியை விட்டு தூக்குனீங்களா, ஆனந்த் வெங்கடேஷன் எடுக்கிறார் அவருடைய சொத்து குதிப்பு வழக்கு இங்க நம்ம சென்னை இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் எடுக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பென்ட்ரைவ் கொடுக்கிறாரு, இந்த வழக்கை நீங்க வாதாடுறப்ப இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பொன்முடி அவர்கள் அச்சில் ஏற்ற முடியாத சைவத்தை பற்றி வைணவத்தை பற்றி இந்த மாதிரி பேசியிருக்காரு. பார்த்தப்பதான் அவர் ஒரு செக் என்ன சொல்றாருன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கா, சுமோட்டோ வழக்கா நான் எடுப்பேன், எப்படி சாமானிய மக்கள் இப்படி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு சொல்றப்பதான் அது வழக்கு பெருசாகுது. அப்ப தமிழக அரசு வந்து இங்க செயலற்று கிடக்கிறதுன்னு சொல்லி அவர் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணி முடிச்சிடறாரு. அவர் இன்னொன்னு என்ன சொன்னார்னா, இதையே காரணம் காட்டி உச்ச நீதிமன்றத்தில் நான் வந்து இவருடைய அமைச்சர் பதவியும் இந்த ஜாமீனும் ரத்து பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இத வழக்க நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எனக்கு குறிப்பிட்ட டைம்குள்ள கொடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ண பிறகுதான் கோர்ட்டுக்கு ரெண்டு நல்லா கேளுங்க, பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினால் பதவி இறக்கப்படவில்லை, கோர்ட்டினுடைய நறுக்கு கொட்டினால் தான் வேற வழியே இல்லாம அவங்க வெளியே போனாங்க. சரி, ஓகே. திரு பகலவன் சார், அதாவது வந்து இப்போ தொடர்ந்து அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் அதிருப்தி எடுத்துவிடுமா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டசபையிலே என்கிட்ட நிதி இல்லை அப்படின்னு அவர் பப்ளிக்காக பேசுறாரு. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்துமா? பாஜக என்றைக்கு மத்தியில் வந்து ஒன்றியத்தில் ஆட்சியில் அமர்ந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல பிற மாநிலங்களுக்கும் ஏற்பட்ட நிலைகள் வந்து உங்களுக்கு முழுமையாக நன்றாகவே தெரியும். அது அண்ணனும் ஒப்புக்கொள்வாங்க. என்னென்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அவர்கள் சொல்லியதை வந்து நிதி இருக்கிற பதவியில் எடுத்து நான் கொடுக்கின்ற அந்த அதிகாரமான ஒரு இதில் இல்லை அப்படி அந்த இதில் தான் சொல்லியிருந்தார் தவிர அது வெளிப்படையாக வந்து அவங்க உள்ளபடியாக யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ யார்கிட்ட நிதி இருக்கோ அவங்ககிட்ட கேளுங்க ஒரு வெறுப்பின் வெளிப்பாடா கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்களா, நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலும் வெளிப்படையாக பேசுறவங்க இருக்கிறாங்க. அதை வந்து வெளியில் அதை வந்து அப்பா அவர்கள் கண்டிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிஎம் தனியாக பேசிக்கணும், சட்டமன்றத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு அதுதான் சொல்கிறேன். வெளிப்படையாக வந்து பேசக்கூடிய இருப்பாங்க. இப்போ அதை சகோதரி பேசுகிறாங்க, அண்ணன் வந்து நம்மளாம் இருக்கும்போது அந்த மாதிரி பேசுவார், அவரே ஒத்துக்கார சொன்னார். நானும் அதே சாட்சியாக சொல்கிறேன். அண்ணன் வந்து அது மேலே சொல்லப்படுறாங்க. நானும் இப்போ சொல்கிறேன், நான் அவங்களும் சொல்கிறேன், என்னையும் சொல்கிறேன், உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் வந்து மக்களுக்காக தான் சொல்கிறோம். மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வியூவில் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு வியூவில் சொல்கிறோம். இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் இது நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இவ்வளோதான். ஆனால் எல்லோரும் சொல்கிறது மக்களுக்கு போய் சேரணுன்றது கருத்து தான். ஆனால் தனி முரண் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அரசியல் செய்வதற்கு தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவுகளுக்கு தான் நாங்கள் எதிராக நிற்கிறோமே தவிர மக்களுக்கான செய்கின்ற களத்தில் பணியில எந்த இடத்துல நம்ம குறுக்கின்றதே கிடையாது. கண்டிப்பா சார். ராஜீவ்காந்தி சார், அதாவது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு 2.0 வந்து தொடரும், இது எந்த பார்ட் 1 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆட்சி. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்வினை ஆட்சி இருக்கிறார். உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு சார். முதல்ல வந்து 2.0னா அதோடைய ஒரு ஆட்சியோடைய அடுத்த கட்டத்தோடைய மேம்படுத்தப்பட வர வளர்ச்சி தான் சொல்லுவாங்க. இப்போ நடக்கிற ஆட்சி அரசுடைய வளர்ச்சின்னா தினசரி பேப்பர் பற்றி படிச்சிங்கன்னா தெரியும். ஓகே. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்செயல்கள் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா குற்றச்செயலும் சீரியல் கில்லருமே நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே சட்டம் ஒன்று வந்து சீர்கட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து எப்படின்னா ஒரு பப்ளிக்கிட்ட ஒரு அமைச்சர்கள் வந்து ஒரு மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போகிறவர்கள் தான் அமைச்சர். அந்த அமைச்சர்கள் பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரமான பேச்சுகள், மக்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயம் நடந்ததுனால தான் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி இன்றைக்கி பொன்முடியில் வந்து அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்கன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா 2.0 வருஷம் வந்து ஸ்டாலின் சொல்கிறாருன்னா ஒரு அரசுடைய திட்டங்கள் எப்படி இருக்கணும்னா மக்களை நேரடியாக சென்றடைகிற மாதிரி இருக்கணும். மக்களை வந்து வஞ்சிப்பதோ இல்லை மக்களை வந்து தரகுறா பேசுவதோ வந்து ஒரு நல்ல அரசுக்கான நல்ல விஷயம் கிடையாது. அதான் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுற எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சட்டமன்றத்தில் அவருடைய கருத்தை சொல்கிறார். இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் செய்யலை, மக்களுக்கு சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக எதுவுமே கிடையாது. இந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாங்கன்ற மாதிரி எதிர்க்கட்சி அவங்களுடைய வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா
ஒரு அரசு என்பது இந்த விவாத மேடையில் இப்போ வந்து ராஜ் டிவியில் எடுத்துருக்கிற இந்த தலைப்பு வந்து ஒரு சிறப்பான தலைப்பு. அன்னைக்கான தலைப்பு கரெக்டாக எடுத்து நீங்கள் நடத்துறீங்க. இந்த விவாத மேடையில் நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, எந்த ஆட்சியாக இருந்தால் 2026 மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றால் மக்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும். மக்கள் நல்ல பேர் வாங்கினா அந்த ஆட்சிகளை வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றதாக மக்கள்கிட்ட நீங்கள் வந்து இப்போது கருத்து கணிப்பு நம்ம டே டு மக்கள் கருத்து இப்போ எலெக்ஷனும் 1 வருஷம் முடிவு இந்த வரப்போதார். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எடுத்திருப்போம், மக்களுடைய இது எடுத்திருப்போம், சென்சஸ் எடுத்திருப்போம், யார் அடுத்த முதல்ல வர போகிறாங்க. அதுலேயே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 2.0 வருஷம் மாதிரிலாம் ஒன்றும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. என்ன மோட்டுங்கள் இப்போ சதவீதம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது தவிர இதுலேயுமே அதிகப்படி ஆன மாதிரிலாம் எந்த டிவிலையுமே. சமீபத்தில் ஒரு ஓட்டெடுப்பு வந்தது, அதில் முதலிடம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்தது, 3வது இடம் தான் அதிமுக வந்ததுதான் நினைவு எனக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி இல்லாத போது நடந்திருக்கு, கூட்டணி இல்லாத போது எடுக்கப்பட்டதா இருக்கு. இப்போ கூட்டணியோட பார்த்தீங்கன்னா இப்போ சகோதரன் சொன்னார், சதவீத அடிப்படையில் இருக்கார். ஒவ்வொரு கட்சிக்கும் 1% ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டுகள் அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி வந்து திமுகவில் இருக்குது, மெகா கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ தான் அதிமுக திருப்பி அதுக்கு ஈக்குவலான ஒரு கூட்டணி போடுறாங்க. அந்த கூட்டணிக்கு அப்புறம் அதுக்கு நான் அவர்கிட்ட விக்ரேஷ் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த கூட்டணி ஏற்கனவே தோல்வியை தழுவிய கூட்டணி, 2 பேருமே பரஸ்பரம் விமர்சித்த ஒரு கூட்டணி தானே அப்படின்னு தான் சொல்கிறேன். சார் அதான் சொன்னேன், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்ற மாதிரி அரசியலில் இன்னும் நடக்கலாம். இங்கே சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ஆட்சி கூட்டணி போட்டு திருப்பி இன்னும் தேர்தல் இருந்திருந்து ஆட்சிகள் வந்து கூட்டணிகள் மாட்சிகள் மாறலாம், காட்சிகளை மாறலாம், ஆட்சிகள் சொல்கிறேன் என்ன வேணா மாறலாம். கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்தில் திடீர்னு இந்த கூட்டணி ஹாஸ்பிட்டலில் இப்போ என்ன சொன்னாங்க, இப்போ தேமுதிக விஜயகாந்த் இருக்கும் போது கலைஞர் கூட கூட்டணி வச்சு பேசிட்டே இருந்தாங்க. சடனாக அங்கே ஒரு உடன்பாடு ஏற்படும், டப்பு என்ன பண்ணாங்க, அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு சீட் உடன்பாடு ஏற்பட்டு. ஒரு பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை என்ன பார்க்குறோன்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க மெகா கூட்டணி திமுகலன்னு சொல்லி, அந்த திமுக கூட்டணியில் மாற்றம் ஏற்படாத வரை மீண்டும் அவர்கள் தான் ஆட்சிக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு, பாஜக அதிமுக கூட்டணியாலும் பெரிய ஒரு பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் பொதுவாக பேசப்படுது. உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். கருத்துக்கள் சொல்லப்படலாம் சார். 2026 2.0 வருஷம் உண்மையாக இருந்தால் மக்களுடைய எலெக்ஷன் தீர்ப்புலாம் சொல்ல முடியாது தவிர இதில் வந்து நம்ம கருத்துக்கள் சொல்லி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. 2026 மக்களுடைய அபிமானத்தை திமுக பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும். எங்களுடைய கருத்து நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறது என்னன்னா, சிலர் மக்களோட அபிமானத்தை பெற்றிருக்காங்களா இல்லையா? என்னுடைய சொல்றேன்னா ஓப்பனாக அடிமை பெறல. என்னன்னா, இந்த லேப்டாப்னு போன விவாதம் லேப்டாப் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஏன்னா லேப்டாப் வந்து இப்போ தான் வந்து அவங்க வந்து பட்ஜெட் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. 2 வருஷத்தில் கொடுத்துருவோம், 2 வருஷம் கொடுப்பேன்றாங்க. இப்போ 1 வருஷம் ஆட்சி வரப்போகுது. அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் போட்ட நம்பிக்கை அடுத்த வருஷம் நம்ம தான் வரப்போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் கூட சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறது வந்து திட்டம் கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் 5 வருஷம் இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து மொதல் வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2வது வருஷம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இது வெற்றியான திட்டம். இப்போ 2.0 வருஷம் வந்து நாங்களே பாராட்டியிருப்போம். சரி, திமுக கொண்டு வந்தாங்கன்னா இது அதெல்லாம் வந்து இப்போ லேட்டாக லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து அரசியலுக்கான ஒரு வியூகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே 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 சரி, ஓகே, தொடர்ந்து பேசலாம். நாகநந்தினி மேம், அதாவது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியோட ஆரம்பத்திலேயே ஒரு மேடையில் பேசும்போது சொன்னார், இந்த அமைச்சர்கள் எல்லாரும் வந்து பேசுகிறதால எனக்கு பெரிய மன உளைச்சல் இருக்குது, நைட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியலைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தார். இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அது யாருமே வந்து மாற்றிக்கிட்ட மாதிரி தெரியல, தொடர்ந்து அவதூறு பேச்சுக்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் பேச்சையே வந்து கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை அமைச்சர்களோ கேட்பதில்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல சார், அது கேட்டனாலதான் இன்னைக்கு பேசின அமைச்சருக்கு தக்க விதத்துல அவர் பதிலும் கொடுத்திருக்காரு. பண்போடையும் அன்போடையும் முதல்ல எங்க தலைவர் சொன்னாரு, அதை செய்யாத பட்சத்துல அதுக்கான தண்டனையும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிதான் பாக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, அப்புறம் நம்ம வெங்கடேசன் சார் பேசும்போது சொன்னாரு, எம்ஜிஆர் ஆட்சியில அதிகமா வந்து கல்லூரிகள்ல இருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்ல சார், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது 1977, ஆனா 1976 68 காலேஜ் உருவாக்குனது எங்களுடைய முத்தமிழர்மே டாக்டர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை பத்தின தரவுகள் கேட்டா நாங்களும் நிறைய சொல்லுவோம். அப்புறம் அந்த குறைஞ்சபட்ச மேடம் அவர் உருவாக்குறதுனா கலை கல்லூரி, அவர் உருவாக்குறதுல கலை கல்லூரி, நாங்க சொல்றது பொறியியல் கல்லூரி. இல்ல, பொறியியல் கல்லூரி வந்து பெரும்பாலும் அதிகமாக பொறியியல் கல்லூரி. நீங்க தகவலை தெளிவா பாருங்க, நீங்க வரலாறு தெளிவா படிங்க. ரைட் ரைட் ரைட். அததான் நாங்க சொன்னோம், நாங்க சொன்னது பொறியியல் கல்லூரி. பொறியியல் கல்லூரி வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிகமாக கொண்டு வந்தது. செஞ்சாரு எங்க ஐயா செஞ்சதை தொடர்ந்துதான் செஞ்சாரு. எம்ஜிஆர் அண்ணா வழியிலிருந்து வந்தவர் தான். இன்னைக்கு அதைத்தான் மாத்தி அமித்ஷா வழியில நம்ம எடப்பாடியார் பண்ணிட்டு இருக்காரு. இது கூட தெரியாம எப்படி சார்? அது ஒண்ணு. இன்னொன்னு, குறைந்தபட்ச திட்டம் செயல் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. 1999 எங்களுடைய ஐயா கலைஞர் போட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு நாங்க பிரதமர் சட்டம் கொண்டு வர மாட்டோம், 370 அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்து பெற மாட்டோம், பாபர் மசூதி இடிச்ச இடத்துல ராமர் கோயில் திருப்ப கட்ட மாட்டோம், நாங்க வெளிப்படையா எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னோம். நீங்க என்ன சார் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு அதிமுக என்ன அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கு, அந்த அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க. கொடுத்தா தானே தெரியும். எலெக்ஷனுக்கு கொடுப்பாங்க மேடம், தேர்தல் மேனிஃபெஸ்டோ எப்படி கொடுப்பாங்க? கூட்டணி மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிப்பாங்களா? ஆனா என்ன திட்டம்ங்கிறது அப்ப தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு என்னென்ன சொல்லுங்க, இன்னைக்கே சொல்லிடுங்க. அடுத்த வருஷம் 2026 உங்க தேர்தல் வாக்குறுதி இப்பயே சொல்லிடுங்க. சகோதரி சொல்லுங்க சார், இந்த கேள்வி வச்சிருங்க. 2024 தேர்தல்ல திமுக என்னென்ன வாக்குறுதி கொடுக்க போகுது அப்ரண்டா சொல்லுங்க.
சொல்ல சொல்லுங்க அவங்க அவங்க உடனே சொல்றாங்க சொல்லுங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்லயே வந்து விடுவிக்கும் போது சாட்சியங்களை கலைச்சிடக்கூடாது, உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க நீங்க அமைச்சரா பதவி ஏற்க கூடாதுன்னு எந்த விதமான கண்டிஷனும் போடல. ஆனா எவ்வளவு பயம் பாருங்க இடி தரப்புல இருக்கக்கூடிய எங்களுடைய பாஜக கூட்டணிக்கு. பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அவங்க வந்து அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வரப்போகுதுங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? அப்போ வந்தாலும் அமைச்சராக இவர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு சொல்லும் போது திரும்பவும் நீங்க கோர்ட்ல வாங்குறீங்க, மறுநாள் வந்து பதவி ஏத்துக்கிறீங்க. அங்க ஸ்டே கொடுத்துட்டு மறுநாள் வந்து பதவி ஏற்க யாருக்கு ஒத்துப்பாங்க? அதை நீதிபதி அவர்கள் எழுத்தாளர்கள் தான் திரும்பவும் பொட்டு வச்சு அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது, விசாரணை முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி இதே ஈடிய அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதையும் படிச்சிருக்கணும்ல வெங்கடேசன் சார் அவர்கள். அப்புறம் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க குற்றப்பத்திரிகை பார்க்கும்போது இந்திய அளவுல, அதாவது அந்த குற்ற குறைவு அப்படிங்கும் போது அந்த இந்திய அளவுல சராசரி இருக்கும்போது 2.2, ஆனா தமிழ்நாட்டுல 1.1% தான் இருக்குங்கிறத இந்த எங்களை எப்பவுமே வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற சான்றிதழ். அதே மாதிரி 2022 மேடம், அது 2022, 23, அது 26, 25 இல்ல. தவறான தகவல்களை நீங்க கொடுக்குறீங்க, தவறான தரவுகளை. ஓகே ஓகே மேம், நான் மறுபடியும் வரேன். நந்தினி மேம், 2022, 23 யார ஆட்சி? உங்க ஆட்சி தான், உங்க ஆட்சி. இப்ப சரி ஓகே ஓகே, நான் வரேன். நந்தினி மேம், நான் வரேன், மறுபடியும் வரேன். 4.5 மேல இருப்பீங்க இப்ப எடுத்தா. ஓகே ஓகே, நான் வரேன் மேம், நேரம் குறைவா இருக்கு. நாகராஜன் மேம் சொல்றீங்க வழக்குகள் நாங்க அதிகமா பதிவு பண்றேன்னு. நாகராஜன் மேம் 2.2ன்றீங்க. வரேன் என்ன இது லாஜிக்? வரேன் அடுத்து வரும்போது பேசுறேன் சார். நாகராஜன் மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. நான் மறுபடியும் வரேன். திரு ராஜீவ்காந்த் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சேர்த்து பதிவு பண்ணுங்க. தற்போது இந்த பார்ட் 1 தான் 2.2 ஆட்சியை திமுக அமைக்கும் என்று சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார். இது குறித்து உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க சார். ஆட்சி என்பது மீண்டும் அமையுமான்றதை வந்து 2.0 வருஷனை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அவங்க வந்து செஞ்சதை வச்சு தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. சரி, ஏன்னா வந்து கூட்டணி ஆட்சிகள் முடிவு பண்ணாலும் மக்கள், நடுத்தர மக்கள் ஒரு % ஒன்று இருக்கு. இப்போ திமுக கூட்டணியோடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மேல இருந்தாலும், அதிமுக கூட்டணி சதவீதம் ஒரு 30 மேல இருந்தாலும், ஒரு நடுத்தரமான ஒரு சதவீத மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா ஆட்சியோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஏன் இன்னைக்கு மாறி வரனா, திமுக எப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் எந்த கட்சியும் தொடர்ச்சியாக ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா அப்போ முன்னாடி வந்து ஒரு அடி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் மாறி மாறி ஒரு சமீபத்தில் ஒரு அம்மையார் மட்டும்தான், அம்மையார் ஜெயலலிதா மட்டும் தான் தொடர்ந்து 2 வாட்டி. அதுக்கு இப்போ லேட்டஸ்டா இப்போ வர தெரிய மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ ஊடகம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் சேர்த்து சொல்றது என்னன்னா, இந்த வந்து பார்த்து வரலாறு எடுத்து பார்த்த வரைக்கும் பழைய நிலை தான் தொடர்ன்ற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து ஒரு அதிமுக வந்து அடுத்து திமுக தான் வரும், திமுக வந்து அதிமுக. மக்களோட அதிருப்திகளை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வருவாங்களா, இவங்க வந்து நல்லது பண்ணுவாங்களா, இவங்க நல்லது பண்ணுவாங்களான்னு மக்கள் நம்பி. தமிழகத்தில் கடந்த ஒரு 20-30 வருஷம் வரலாறை பொறுத்த வரைக்கும் அதுபடி இந்த இடையில இருக்கிற 2 வருஷத்தை தவிர பார்க்கும்போது மீண்டும் அதிமுக வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்றது உங்களுடைய கண்டிப்பா இருக்கு. நன்றி நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு. நாங்கள் வலுவான கூட்டணியாக இருக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல, மக்களுக்கான புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். புதிய மாற்றங்கள் எல்லாமே மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறாங்க. எந்த சிக்கலும் இல்லை. இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படி இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் எந்த ஆட்சியும் நடக்க முடியாது. ஏன்னா அதை யாரும் திட்டமிட்டுலாம் செய்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படி கேட்பாங்க. யாரும் கிட்ட யாரும் வேடிக்கை பார்க்க போகிறதில்ல, தெரியாமல் நடக்குது. ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற குரல் ஓங்கி ஒலிக்குமா இந்த தேர்தலில்? கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆட்சியில் காங்கிரஸ்லையுமே வந்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டது, அது வந்து நான் இல்லைன்னு மறுப்பு தெரிவித்தாங்க. அவர் வந்து ஒருத்தர் ஐடென்டிஃபை சொல்லி போனதுனால அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் யாரும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலை, இன்னார் தான் இருப்பார் அப்படின்லாம் நம்ம சொல்லலை. அதனால வந்து அது அவங்க கட்சியினுடைய முடிவு அது. ஆனால் எங்களுடைய கட்சி கொள்கையுடைய முடிவு, எங்கள் கட்சியினுடைய கொள்கை திடீர்னு நாங்கள் கனவு கண்டு சொல்லலை மற்றவங்க போல. நாங்கள் எங்கள் கட்சி தொடங்கி 1990 தொடங்கிய போதே எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தேர்தல் கலந்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு நாங்கள் தேர்தல் புறக்கணி கட்சி விடுதலை சிறுத்தைகள். நாங்கள் வந்து தேர்தலே வேண்டாம்னு புறக்கணிச்சவங்க. அதன் பிறகு தான் தவிர்க்க முடியாத அரசியல் களத்தில் வந்து நிற்கிறோம், ஓட்டு களத்தில் நிற்கிறோம். அதனால் வந்து எங்களோட கொள்கை கோட்பாடுகள் என்றைக்கும் ஒரே ஒரு எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் சொல்லி. அதனால் நாங்கள் எப்போதும் கொள்கை பிடிப்போடு இருப்போம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து. நன்றி நன்றி சார். வெங்கடேஸ்வர உடைய நிறைவு கருத்து. இது வந்து கூட்டணி வந்து என்ன ஆக போகுதுன்றதுக்கான டைம், சஃபிஷியண்டான டைம் இருக்குது. இன்னும் 1 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்குள்ளேயும் ஏன் திமுக வந்து இவ்வளோ பயப்படுறாங்கன்றத எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பயம் வருது? என்ன இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டா வராங்கன்ற ஒரு பயமா, இல்லை நம்மளுடைய அமைச்சர்கள் வந்து நம்மளே வந்து உங்கள் கையெடுத்தே உங்கள் கண்ணை குத்திக்கிறீங்க,
இதுல பிஜேபி ரோலே கிடையாது. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரு, நீதிமன்றம் போறாரு, தண்டனை பெறாரு. இடி மூலமா கேஸ் போடுறீங்கன்றது செந்தில் பாலாஜிக்கு ஈடி முடா கேஸ் இல்லங்க, கண்டக்டர் கேஸுங்க. அது இங்க உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாட்டுல மேல சொல்றாங்க. அவங்க சொல்றது அப்படியே சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஈடியே கிடையாது. ஈடி 2வது வாட்டி தான் வந்துச்சு. மணிலாண்டு 2வது வாட்டி தான் பதிவு. அது நம்ம பதிவு பண்ணல, உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணுது. நீங்க அந்த கேஸ் நீங்க வெளியெடுத்தீங்க, மணிலாண்டி நடந்திருக்குன்னு சொல்லி அந்த கேஸ் எடுக்கிறாங்க. அடுத்தது டாஸ்மார்க் மிகப்பெரிய ஒரு பூதாகரத்துல மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் உள்ள போறாங்க. இதுல பொதுவா ஆட்சி அமைக்க வந்து திமுகக்கு என்ன மாதிரி சாதகங்கள் இருக்கா இல்லையா? திமுக வந்து மிகப்பெரிய லெவல்ல டாஸ்மார்க்ல பணம் வாங்குது நான் சொல்லல. திமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா இருக்கக்கூடிய பிடிவேல் பழனிராஜன் தெளிவா காணொலியை சொல்லியிருக்காரு. 33,000 கோடியை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்களும் வாங்குறாங்க. அதான் அக்கௌண்ட்ல கொண்டு, அதற்கு பரிசு நிதி மந்திரி பதவியிலிருந்து அவரை தூக்கி தொழில்நுட்பத்துல போய் டம்மி பீஸ்ல உட்கார வச்சு, இதை நான் சொல்லல, அவரே சட்டமன்றத்தில் டம்மி பீஸுங்க. எங்ககிட்ட நிதி இல்ல, எல்காட்டு மட்டும் தான் என்கிட்ட நிதி இருக்கு, மத்தபடி எல்லா நிதியும் தங்கம் தென்னரசுகிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க. நன்றி நன்றி. நாகராஜன் ஒரே வரியில் உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லி முடிங்க, நேரம் ரொம்ப குறைவு. இங்க யாரும் டம்மி பீஸ் அதெல்லாம் இல்ல. ஒட்டுமொத்த அதிமுக ஆட்சியில டம்மி பீஸா மாத்திரம் இந்த பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய மேடம் சொன்ன அப்பாவே சொன்னாருங்க, எப்படி நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய சொன்ன மாதிரி தமிழ்நாடு வளர்ந்திருக்கு 2.0. கண்டிப்பா நன்றி நன்றி. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.